Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் இஞ்சி தீயல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். ஸோ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம் இஞ்சியை இப்படி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிற வரது வரை வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அகெயின் ஒரு வெறும் பேனில் நம்ம ஒரு அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டை 2ஆக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கருவேப்பிலை இலை, 3 ஆர்க் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அகெயின் ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் மிக்ஸியை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. புளிப்பும் உப்பும் இதுக்கு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா வத்தி திக்கன் ஆகிறது வரை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்திடுச்சு. இப்படி நல்லா பபிளாக வரும். இந்த ஸ்டேஜில் அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அது தாளிக்கிறதுக்கு அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து இந்த தீயல் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான தீயல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.